இவர் ஷிப்பில் இருக்க சார் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த சார் திடீர்னு அசைய ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து கடலில் குதிச்சிடறாரு. கடைசியில் ஒரு ஃப்ரெண்டு தான் இவர் வச்சு ப்ராங்க் பண்ணியிருக்காரு. சும்மா ஒரு மிஷினை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு. இதை தெரிஞ்சுட்டு இவரும் ஜாலியாக அந்த கடலில் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் பெரிய ஷார்க் வந்து அவரை அப்படியே கவ்விடும். அந்த ஷிப்பில் இருக்கிற ஷார்க்கையும் ஒரு கவ்விடும். அந்த போட்டை கவுத்துட்டு அந்த ஷார்க் அங்கேருந்து போயிடும். அந்த போட்டில் இருக்கவங்க எல்லாம் தண்ணியில் விழுந்துருவாங்க. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த லைஃப் போட் மூலம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதே கடல் பகுதியில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஷார்க்கை பார்த்து பயங்கரமாக கத்துவா. அந்த பொண்ணு கத்துற வச்சு எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்குள்ளே ஷார்க் இவங்க எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக வந்துடும். அந்த ஷார்க்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாம் நீச்சல் அடிச்சு போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் அந்த பாலை வேகமாக நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த ஷார்க் அந்த பாலை அப்படியே ஒரே கவி முடிக்கணும். இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக ரெஸ்கியூ டீம் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு கருவியை கடலுக்குள்ள அனுப்புறாங்க. அது மூலமாக சவுண்ட் வேவ் எல்லாம் உருவாக்கி அங்கே இருக்கிற ஷார்க்கை திசை திருப்புறாங்க. அந்த ஷார்க் அந்த சவுண்டுக்கு பயந்து அங்கே இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடுது.